எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் பேக்கரியில் கிடைக்கிற தேங்காய் பிஸ்கெட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டெலிஷியஸாக மொறுன்னு அப்படியே பேக்கரி மாதிரியே அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி சீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தேங்காய் பிஸ்கெட்டுக்கு நான் வெண்ணெய் வச்சுருக்கேன். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னா அது இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி உடையும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதில் நான் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். வெண்ணெய் மெல்ட் ஆகிடக்கூடாது, மெல்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த ப்ராசஸ் தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக டைமே ஆகும். மற்றதெல்லாம் சட்டுன்னு முடிச்சிடும். இது ஒன்றுத்துக்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா பீட் பண்ணோம். நல்லா இப்போ எல்லோவாக இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப லைட்டாக மாறணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸையும் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சுன்னு. இப்போ நான் சீவ் பண்ண போகிறேன், ஜலிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் மைதா சேர்த்துக்கிறேன். எவ்வளோ அளவு சேர்க்குறேன் அப்படின்றது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். ஸோ மைதாவை ஜலிச்சுக்கிறேன். அடுத்தது பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், இதோட கொஞ்சம் ஏலக்காய் பொடி. இது எல்லாத்தையுமே ஜலிச்சுக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு மிக்ஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கும், பட் வெண்ணெய் இருக்குது. ஸோ மிக்ஸ் பண்ண அது கரெக்டாக ஆகிடும். ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் பண்ணணும். நம்ம ரொம்ப வச்சு ஓவராக மிக்ஸ் பண்ணோன்னா குக்கி ரொம்ப ஹார்டாக ஆகிடும். நான் லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணோம். அடுத்தது 1 கப் மைதா சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ 1 கப் டெசிகேட்டட் கோகனட் சேர்க்கணும். சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் பால் சேர்க்குறேன். பால் 1 டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இன்னுமே கொஞ்சம் தேவைப்படும், நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் தெரியும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்க்குறேன். ஸோ சூப்பராக நம்மளுக்கு ரவுண்டு பிடிக்கிற அளவுக்கு பேட்டர் வந்துடுச்சு நம்மளுக்கு. ஸோ கரெக்டாக வந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போ குக்கி செய்ய ஆரம்பிக்கலாம். குக்கியோட மாவு இருக்குது, இங்கே பால் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே இந்த டெசிகேட்டட் கோகோனட் இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நல்லா இப்படி ரவுண்டு பண்ணிவிட்டு இப்படி மடக்கிக்கணும். இதை இப்போ இதை லைட்டாக பாலில் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் முக்கி எடுத்துக்கணும். ஸோ நல்லா முக்கி எடுத்தாச்சு. ஸோ இப்படி தான் எல்லாமே நான் பண்ண போகிறேன். ஸோ குக்கி எல்லாமே ரெடி. இப்போ நான் அதை பேக் பண்ண போகிறேன். இது 15 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் நம்ம வைக்க போகிறோம். 180 டிகிரி 15 நிமிஷத்துக்கு வைக்க போகிறோம். அடியிலும் நல்லா ப்ரௌன் ஆகிருக்கணும், மேலேயும் அந்த கோகோனட்
அடி தான் அதிகமாக ப்ரௌன் ஆகிருக்கணும், மேலே ஓரளவுக்கு அது ப்ரௌன் ஆகிருக்கணும். ஸோ அது 15லேருந்து 15-20 நிமிஷம் ஆகலாம். ஸோ நான் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.